Welcome to Kanini Kalvi. This video we will discuss the topic types of compression in multimedia subject. Now, compression is the way of making files to take up less space. So நார்மலாக ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம செகண்டரி ஸ்டோரேஜ் அதாவது பெர்மனன்ட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ மல்டிமீடியா ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப லார்ஜஸ்ட் சைஸாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப வி ரிக்வயர்ட் லார்ஜர் மெமரி. ஸோ கம்ப்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா less memory space எடுத்துக்கிறதுக்காக. ஓகே, because the multimedia objects are normally larger in size, so we require a large memory. To reduce the memory we are going for compression. So in multimedia systems, in order to manage large multimedia data objects efficiently, these data objects need to be compressed to reduce the file size for storage of these objects. So நம்ம compressionல என்ன பண்றோம் அப்படின்னா we are reducing the file size because multimedia object normally larger size இருக்கும். அதோட size reduce பண்றதுக்கு we are going for compression. Compression tries to eliminate redundancies in the pattern of data. ஸோ நம்ம டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப எப்பயுமே பைனரியாக கன்வெர்ட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும் மெமரியில். ஸோ அப்போ என்னென்ன ரிடனன்சிஸ் அதாவது ரிப்பீட்டடாக வருதோ சில கண்டென்ட்ஸ் அதெல்லாம் வந்து எலிமினேட் ஆகும் இன் கம்ப்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பிக்சரை வந்து நீங்கள் கிரே ஸ்கேலில் ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலராக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு பிளாக் பிக்சல் இஸ் ஃபாலோட் பை 20 ஒயிட் பிக்சல்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த 20 ஒயிட் பிக்சல்ஸும் நீங்கள் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. நோ நீட் டு ஸ்டோர் ஆல் 20 ஒயிட் பிக்சல்ஸ். அ கோடிங் மெக்கானிசம் கேன் பி யூஸ்டு ஸோ தட் ஒன்லி தி கவுண்ட் ஆஃப் தி ஒயிட் பிக்சல் இஸ் ஸ்டோர்ட். இப்போ ஒரு பிளாக்குக்கு அப்புறம் 20 ஒயிட் பிக்சல் வருது அப்படின்னா நீங்கள் 20யுமே நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணாமல் இப்போ ஒயிட்டுக்கு ஒரு கோடு, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1னா ஒயிட் 1, 20க்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் 00ன்னு வச்சுக்கலாம். அப்போ 100 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒயிட் பிக்சல் 20 இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Once such redundancies are removed, the data object require less time for transmitting over a network. ஸோ இந்த மாதிரி நம்ம redundancies நம்ம ரிமூவ் பண்ணோம்னா, அதாவது கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறது குயிக்காக இருக்கும். ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா குயிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு டேட்டா வந்து கம்மியாக இருக்கும், டைமும் கம்மியாக இருக்கும். This in turn significantly reduces storage and transmission cost. இப்போ நம்ம மொபைலில் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறோம். இப்போ கம்ப்ரஸ்டு ஃபைல்னால் நம்ம குயிக்காக அனுப்பலாம், நம்ம டேட்டா சேவ் ஆகும். அதான் டிரான்ஸ்மிஷன் காஸ்ட். அதே மாதிரி ஸ்டோரேஜும் ஓகே, மெமரியில் வந்து லெஸ் ஸ்பேஸ் இதை எடுத்துக்கிறோம், அதுதான் அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து we are going to see types of compression. ஸோ கம்ப்ரெஷன் வந்து நார்மலாக 2 டைப் இருக்குது. you will see compression and decompression techniques are utilized for a number of applications. நிறைய அப்ளிகேஷன் இதை யூஸ் பண்ணுது, நம்மளே ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் மொபைலில். such as decimal system, printer systems, document storage and retrieval systems, video teleconferencing systems, electronic multimedia messaging systems. ஸோ நம்ம இந்த மெசேஜிங்கில் தான் நார்மலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க இந்த கம்ப்ரெஷன் அண்ட் டீகம்ப்ரெஷன். An important standardization of compression algorithm was achieved by the CCITT. ஸோ இதுதான் வந்து பேசிக். இது வந்து ஒன் ஆஃப் தி கம்ப்ரெஷன் டெக்னிக், ஒரு அல்கோரிதம். இந்த அல்கோரிதம் தான் பேசிஸ் ஃபார் இப்போ இருக்க எல்லா அல்கோரிதமும். இதில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்களோ when it is specified group 2 compression. ஸோ இது வந்து அண்டர் குரூப் 2ல் வரும். நம்ம இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து மற்ற அல்கோரிதமுக்கு ஒரு பேஸ் ஆர் ஸ்டாண்டர்ட். அதை வச்சு தான் மற்ற அல்கோரிதம்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. when information is compressed, the redundancies are removed. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், redundancy ரிமூவ் பண்ணுறோம் கம்ப்ரெஷன் பண்ணுறப்ப. Sometimes removing redundancies is not sufficient to reduce the size of the data object to manageable level. நம்ம இந்த மாதிரி redundancy ரிமூவ் பண்ணால் எல்லா கேஸ்லையும் ஃபைல் சைஸ் ரெடியூஸ் ஆகாது, கொஞ்சம் தான் ரெடியூஸ் ஆகும். அது வந்து நம்மளுக்கு போதுமான அளவு மெமரி ரெடியூஸ் ஆகிருக்காது. இன் சச் கேசஸ் சம் ரியல் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ ரிமூவ்டு. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம கொஞ்சம் ரியல் டேட்டாவும் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். The primary criterion is that removal of the real information should not perfectly affect the quality of the result. நம்ம இந்த மாதிரி ரியல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப ஒரிஜினல் டேட்டா அஃபெக்ட் ஆகக்கூடாது, அதாவது ஒரிஜினல் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகக்கூடாது. எதர் ஆடியோவோ வீடியோவோ ஒரு இமேஜோ ஒரிஜினல் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகாமல் அதோட பார்ட் ஆஃப் தி கண்டென்ட் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். In the case of video, suppose நீங்கள் வீடியோ எடுத்துட்டிங்கன்னா கம்ப்ரெஷன் காசஸ் சம் இன்ஃபர்மேஷன் டு பி லாஸ்ட். நீங்கள் இந்த மாதிரி ரியல் டேட்டா நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா வீடியோவில் சிலது கொஞ்சம் லாஸ் ஆயிரும். சம் இன்ஃபர்மேஷன் அட் அ டெலிட் லெவல் இஸ் கன்சிடர் நாட் எசென்ஷியல் ஃபார் ரீசனபிள் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் தி சீன்.
this type of compression is called a lossy compression. நீங்கள் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணீங்கன்னா நம்ம டீகம்ப்ரெஷன் பண்ணுறப்ப நம்ம ஒரிஜினலில் கொண்டு வர முடியாமல் போயிடும். ஸோ அதுக்கு பேர் லாஸி கம்ப்ரெஷன். இதே இது நீங்கள் ஆடியோ, இதே மாதிரி கேஸ் நீங்கள் ஆடியோக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஒரிஜினல் ஆடியோ ட்ராக் அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ அங்கே வந்து எதுவும் லாஸ் ஆகாது. தட் இஸ் கால்ட் அ லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். ஸோ அது ரெண்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் பார்க்கலாம். லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன், டேட்டா இஸ் நாட் ஆல்டர்ட் ஆர் லாஸ்ட் இன் தி ப்ராசஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் ஆர் டீகம்ப்ரெஷன். ஸோ நீங்கள் கம்ப்ரெஷன் ஆர் டீகம்ப்ரெஷன் பண்ணுறப்ப டேட்டா வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகாது. அதே மாதிரி டேட்டா மாடிஃபை ஆகாது. ஒரிஜினல் என்ன இருந்ததோ அது அப்படியே கிடைக்கும். Decompression generates an exact replica of the original data object. ஸோ நம்ம கம்ப்ரெஷன் பண்ணுறப்ப சைஸ் ரெடியூஸ் பண்ணுறோம், ரிடண்டன்சிஸ் ரிமூவ் பண்ணுறோம். டீகம்ப்ரெஷன் பண்ணுறப்ப ஒரிஜினல் கொண்டு வரப்ப எக்ஸாக்டாக என்ன டேட் இருந்ததோ அது அப்படியே இருக்கும். அதான் ரெப்ளிகான்னு சொல்கிறாங்க. அப்படியே காப்பி ஆஃப் தி சேம், ஒரே மாதிரி இருக்கும், எந்த சேஞ்சுமே ஆகாது டேட்டாவில். டெக்ஸ்ட் கம்ப்ரெஷன் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். ஏன்னா டெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு பெரிய வேர்ட் ஃபைல இல்லை ஒரு பெரிய டாக்குமெண்ட் அனுப்புறீங்க, ஒரு 1000 பேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்பலாம். டீகம்ப்ரெஸ் பண்ணுறப்ப அதே 1000 பேஜ் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். எந்த இடத்துலையும் ஒரு சின்ன லெட்டர் கூட மாறாது. தட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் லாஸ்லெஸ் டெக்ஸ்ட் கம்ப்ரெஷன். தி repetitive nature of text, sound and graphic images allows replacement of repeated strings of characters or bits by quotes. நம்ம இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வர்றதுக்கு நம்ம கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது ரிடண்டன்சி, அது ரிப்பீட்டிவ் நேச்சர்லாம் இருக்கும். சில டெக்ஸ்ட்லாம் வந்து நிறைய டைம் வரும். சவுண்ட்ஸு, ஜியோகிராஃபிக் இமேஜஸ்லாம் நிறைய ரிப்பீட்டட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் பிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு கோடிங் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். Lossless compression techniques are good for text data and for repetitive data in images, all like a binary image and grayscale images. So மெயினாக வந்து டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பைனரி அண்ட் கிரேஸ்கேல் இமேஜஸ்க்கு we can go for lossless compression. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணுற லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. பேக் பிட்ஸ் என்கோடிங், அது ரன் லென்த் என்கோடிங், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரன் லென்த் என்கோடிங் இட்ஸ் லாஸ்லெஸ். CCITT குரூப் 3 இது வந்து 1 டைமென்ஷனல், CCITT குரூப் 3 2 டைமென்ஷனல், CCITT குரூப் 4 இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் தென் லெம்பி LZIV. ஓகே, ஸோ இது வந்து இது இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லாஸி கம்ப்ரெஷன். Lossy compression is that some loss would occur while compressing information objects. ஸோ நம்ம மல்டிமீடியா டேட்டா ஆப்ஜெக்டை கம்ப்ரெஸ் பண்ணுறப்ப there will be some loss. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் லாஸி கம்ப்ரெஷன். It is used for compressing audio, grayscale or color images and video objects. ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ரெஸ் பண்ண we can go for lossy compression. Which absolute data accuracy is not necessary. ஸோ நம்மளுக்கு எங்கெல்லாம் டேட்டா அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையோ அந்த இடத்துல we can go for லாஸி கம்ப்ரெஷன். இப்போ டெக்ஸ்ட்லாம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் இருக்கக்கூடாது. ஒரிஜினல் டேட்டா நம்மளுக்கு வேணும் டீகம்ப்ரெஸ் பண்ணுறப்ப. ஸோ அங்கே லாஸ்லெஸ் போகணும். எங்கெல்லாம் அக்யூரசி தேவையில்லையோ there we can use லாஸி கம்ப்ரெஷன். The idea behind the lossy compression is that the human eye fills in the missing information in the case of video. சப்போஸ் நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ லாஸி கம்ப்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சில பார்ட்ஸ் வந்து லாஸ் ஆயிரும் வீடியோவில். ஆனால் நம்ம ஹியூமன் ஐ வந்து என்ன பண்ணும், அது நம்ம பிரெயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அங்கே இருக்கிற எரர் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு அதிகமாக தெரியாது. ஸோ இட்ஸ் லுக் லைக் தி வீடியோ கண்டைன் வித்தவுட் எனி லாஸ், வித்தவுட் எனி எரர். ஸோ அதுதான் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி we can use lossy compression. But an important consideration is how much information can be lost so that the result should not affect. ஸோ லாஸி கம்ப்ரெஷனில் ரொம்ப லாஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப லாஸ் இருந்தால் that will originally affect the data object. ஸோ அப்போ எந்த அளவு நம்ம லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். For example, in a grayscale image, if several bits are missing, the information is still perceived in an acceptable manner because the eyes fill in the gaps in the shading gradient. இதெல்லாம் நம்ம நார்மலாக இமேஜஸ் நிறைய வாட்ஸ்அப்பில் எல்லாம் வரும், பார்த்துருப்போம். சில இதெல்லாம் இப்படி இப்போ ஒரு டேரக்ஷனில் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும், இன்னொரு டேரக்ஷனில் பார்த்தா ஒரு மாதிரி தெரியும். இல்லை சில டெக்ஸ்ட்ல எல்லாம் சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக நம்ம ரீட் பண்ணுவோம். நம்ம ஐ வந்து அதை கரெக்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இதே வந்து நம்ம பார்க்குறப்பே ரொம்ப தப்பாக தெரியுது அப்படின்னா that kind of losses we should not accept. Okay, so lossy compression is applicable எங்கெல்லாம் இது மெடிக்கல் ஸ்க்ரீனிங்கில் யூஸ் பண்ணலாம், வீடியோ டெலிகான்ஃபரன்சிங், மல்டிமீடியா எலக்ட்ரானிக் மெசேஜிங், இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தி ஃபாலோவிங் லிஸ்ட் சம் ஆஃப் தி லாஸி கம்ப்ரெஷன் மெக்கானிசம்ஸ். ஸோ லாஸியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா JPEG கம்ப்ரெஷன்,
MPEG compression, that is a joint photographic expert group, moving pictures expert group, Intel DVI CCITT H.261. It is a video coding algorithm. அப்புறம் fractals compression. So these are lossy compression mechanisms. Okay. So that's all about first compression na என்னன்னு சொல்லணும். What is mean by compression? அதில் what are the types of compression? Lossless compression na என்ன? அதுக்குள்ள என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, அந்த லாசி கம்ப்ரஷன் அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.